வணக்கம். அதாவது இப்போ டைப்ரைட்டிங் புக்கில் இப்போ காமிச்சிட்ருக்கிற அந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மீனிங் வேறுபடும். இப்போ செக்கு சிஹெச்இசிகே அப்படின்னா செக்கு சரிபார்க்கவும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி செக் சிஹெச்இக்யூயூஇ இதுக்கு காசோலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இயர் அப்படின்னா வருடம். அதே மாதிரி இஏஆர் இதுவும் இயர் தான், காது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தேர் அப்படின்னா அங்கே அவ்விடத்தில் 2 அர்த்தம் வரும். அதே மாதிரி தயர் அப்படிங்கிறது அவர்களுடைய அவற்றினுடைய அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நோ KNOWனா ஐ நோ தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நோ அப்படின்னா NO அப்படின்னா இல்லை, இல்லவே இல்லை, கிடையாது, முடியாது, இந்த அர்த்தமெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸு PRICE ப்ரைஸ்னால் விலைன்னு அர்த்தம். அதே மாதிரி PRIZE அப்படின்னா பரிசு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹியர் HEAR ஹியர்னா காதால் கேட்குறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கவனம் செலுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஹியர் அப்படின்னா HERE ஹியருக்கு என்ன அர்த்தம்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வீக் WEAK அப்படின்னா பலவீனமாக, ரொம்ப வீக்காக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீக் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீக் WEEKனா வாரம். நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்த்தம் வரும்போது வீக் WEEK போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு RORR அல்லது, AREனாலும் ஆர் தான். இதுக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இருக்கிறாய், இருக்கிறீர்கள், இருக்கிறார்கள், இருக்கிறோம், இருக்கின்றன, இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வித்தியாசமெல்லாம். கண்டிப்பாக எல்லாரும் டைப்ரைட்டிங் படிங்க. டைப்ரைட்டிங் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் புக்கெல்லாம் படித்து பாருங்கள். எங்கே போனாலும் உங்களுக்கு டைப்ரைட்டிங் ஸ்கில் இருந்தால், இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா ஃப்ளூயன்சியாக இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலை எல்லாமே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க.